கம்பவுண்டரியா கம்பவுண்டரியா என்ன மனசாமி? மாடு செனை பிடிக்க மாட்டேங்குதுன்னு டாக்டர் கூட காட்டணுங்க. மாட்டு மூத்திரம் பிடிச்சிட்டு வா, பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு டாக்டர் சொன்னாருங்க. அதாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்ப பிடிச்சதானே? சுட சுட பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன், வேணா தொட்டு பாருங்க. போயிட்டு அப்புறம் அப்பா ஆஞ்சநேயா, எல்லாம் வெற்றியா முடியணும். டாக்டர், யோ பூஜை பண்ணிட்டு இருப்ப வந்து ஏன் தொந்தரவு பண்ற? சிவ பூஜையில தான் கரடி நுழைய கூடாது. இது ஆஞ்சநேயர் தானே, மனுஷன் நுழையலாமே. உன்னை யாரு மனுஷன் சொன்னது? என் நிலைமையை பாத்தீங்களா? அது கூட என்ன பார்த்து சிரிக்குது. ஏன் டாக்டர் சார், அது நம்ம பரமரன் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? நம்ம பரமன்னு சொல்லி என்ன ஏன் சேர்த்துக்க? சரி, என் கதை விடுங்க, உங்க கதைக்கு வாங்க. எப்பவும் ஆஞ்சநேயர் கும்பிடுறீங்களே, அவரை மாதிரி நீங்களும் பிரம்மச்சரியா இருக்க போறீங்களா? ஏன் இருக்க கூடாதா? தப்பா? நான் சுவாசிக்கிற காத்தே ஆஞ்சநேயர் தான்யா. யோ ராவுத்தர, வியாதி உனக்கா குதிரைக்கா? 2 பேருக்கும். உனக்கு இங்க பார்க்க முடியாது, இவர் தம்பி இருக்கார் பாத்துக்க. குதிரை மட்டும் இவர்த்த காமி. நான் அவசரமா போனேன், 2 பேருக்கும் இவரே பாத்துறட்டுமே. யோ குதிரைக்கு என்ன வியாதி அது சொல்லியா? நீங்க தானே டாக்டர், பார்த்து சொல்லுங்க. கம்பவுண்டர் சார், ரொம்ப சாப்பிட்டு கம்முன்னு இருக்கு. பிராந்தி குடிச்சு பாரு, பிச்சுட்டு போகும். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதா? அப்ப காதுதான் ரிப்பேரு. யோ இங்க நீ டாக்டரா நான் டாக்டரையா? புத்திசாலித்தனமா ஏதாவது சொன்னா கேட்க மாட்டீங்களே. இங்கேயும் தகராறு தானா? காதுகிட்ட ஏதோ கடிச்சு வீங்கி இருக்கு. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்பட, ஒரு இன்ஜெக்ஷன் போறோம், எல்லாம் சரியா போயிடும். ஓ அந்த டெலாமிஷன் எடு. சார் மஞ்சளா புழுவா சார்? இத்தனை வருஷமா என் கூட இருக்க மருந்து பேர் கூட தெரியலையா? அந்த மஞ்சள் கூட. இதுலயும் தகராறா? குப்புசாமி, இன்ஜெக்ஷன் போட போறேன், குதிரை ஓடிடாம பாத்துக்க. என்ன சார் என் சர்வீஸ் என்ன, அனுபவம் என்ன? எத்தனை குதிரைய பாத்திருக்க, என்ன மீறி இது ஓடிடுமா? குதிரை ஓடியா? டாக்டர் குதிரை ஓட தெரியாதியா? என்ன கம்மன் இருக்கா? போய் புடியா. கவலைப்படாங்க சார், பீச்ல ரவுண்ட் அடிக்கிற குதிரை 3 ரவுண்ட் அடிச்சா தன்னால நின்னுடும். நான் பிடிச்சா நிக்காதியா? அது 3 ரவுண்ட் சுத்தினா தாயா நிக்கும். இதுதானே முத ரவுண்டு. என்ன முத ரவுண்டு? முத ரவுண்டுக்கே முடி தள்ளி போச்சு. 2வது ரவுண்டுக்கு எப்படி வரப்போறாரோ? அதோ டாக்டர் வர்றாரு. ஐயோ டாக்டர், டாக்டர் 2 அது எனக்கு தெரியுது. 3வது ரவுண்டுக்கு வெறும் குதிரை தான் வருமா? யோ இன்னும் கல்யாணம் ஆகாத ஆளியா? ஏதாவது அடிக்கடி பற்ற போகுது. சொந்த ஆஸ்பத்திரி தானே, சுகமா படுத்துக்கலாம். வருவாரு, அவசரப்படாங்க. வந்துட்டாரு. நல்ல வேலை நான் பீச்சு புடியா புடியே. புடி 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 புடி. குதிரை நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு, இறங்குங்க. கட்டிமா புடிச்சியா? மெதுவா 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 இறங்க. ஒன்னும் அடிக்கடி படலையே. டாக்டர் சார், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பீச்சுக்கு போனா ஒரு 5 ரூபா செலவா இருக்கும். ஓசிலே ரவுண்ட் அடிச்சு சார். யோ நல்ல வேலை பீச்சு குதிரை கொண்டாந்த. ரேஸ் குதிரை கொண்டாந்துருந்த டாக்டர் நேரம் கிண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு. தல்றா. என்ன உப்பு கட்டுது சார்? இதுவா குடிச்சீங்க? என்னையா உமட்ற? என்னத்த குடிச்ச? நான் குடிச்சனா? நீங்க தான். என்னையா சொல்ற? குடிக்காத எனக்கு எப்படி உமட்டுற? குடிச்ச உங்களுக்கு. யோ என்னையா சொல்லியா? சார் நீங்க குடிச்சது தண்ணி இல்ல சார், மாடசாமி டெஸ்ட்காக கொண்டாந்தனே அந்த மாட்டு மூத்திரம் சார். மாட்டு மூத்திரமா? வரவே வராது சார். வீடு சார், உள்ள வயசுல ஆயிருச்சு. என்ன சார் மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டே சார்? இது காலமாடா பசுமாடா? 2க்கு என்ன சார் வித்தியாசம்? சொல்லி தொலையா. பசுமாடு சார். அப்ப கோமியம் கோமியம். புண்ணியம் புண்ணியம். கம்பவுண்டரியா? யார் மனசாமியா? ஆமா, மாட்டு மூத்தன் கொடுத்தனே, என்னாச்சு? டாக்டர் குடிச்சிட்டாரியா? என்ன குடிச்சிட்டாரா? இல்லையா, டெஸ்ட் பண்ணுமியா. உன் மாட்டுக்கு உப்பு சத்து அதிகமா இருக்கா, அதனால இன்னொரு கிளாஸ் கொண்டா. எதுக்கு? குடிக்கத்தாயா? குடிக்கவா? அட போயா. டாக்டர் எல்லாம் தூக்கமே இல்ல, வாயெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. அப்படியா? எங்க கொஞ்சம் வாயை திறங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம் திறங்க. இன்னும் கொஞ்சம். டாக்டர், நீங்க வெளியே நின்று வைத்தியம் பாப்பீங்களா இல்ல வாய்க்குள்ள இறங்கி வைத்தியம் பார்க்க போறீங்களா? யோ வாயெல்லாம் புண்ணா இருக்கும் போதே இவ்வளவு திமிரா பேசுறிய. புண்ணு குணமாயிடுச்சுன்னா நீ என்ன பேச்சு பேசுவ? ஏந்திரியா. பல்லாலே தேங்காய் திருக்கணும். டோக்கன் வேணும். உனக்கு எதுக்கு டோக்கன்? நீ ஸ்ட்ரைட்டாவே உள்ள போலாமே. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? கமலா. எங்க இருந்து வர்ற? முதல்ல பாம்பேல இருந்தேன், இப்ப உளுந்தூர்பேட்டையில இருக்கேன்.
கல்யாணம் ஆயிடுச்சா? மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன். எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? முதல்ல வியாதி குணமாட்டோம். என்ன வியாதி? எய்ட்ஸ். எய்ட்ஸா? வணக்கம் டாக்டர். வாங்க உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? அது என்னமோ தெரியல டாக்டர், கொஞ்ச நாளாவே சாதாரண விஷயத்துக்கெல்லாம் முணுக்குன்னு கோவம் வருது. அப்படியா? எதுக்கெல்லாம் இப்படி கோவம் வருது? யாராவது கேள்வி கேட்டா கோவம் வருது. கேள்வி கேட்டா அனாவசியமா எதுக்குங்க கோச்சுக்கணும்? என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கேள்வி கேட்ப? ஐயா நீ டாக்டர்னா பெரிய கொம்புன்னு நினைப்பா உன் மனசுல. என்ன நினைச்சு கேட்கிற? எப்படி கேட்கலாம்? சொல்லியா சொல்லு சொல்லி அட விடுங்க. என்ன விடுங்கயா? யோ ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆளை வச்சு அடிக்கலாம்னு பாக்குறியா? இல்ல டாக்டர், இந்த கதை என்கிட்ட நடக்காது. விடுங்க என்ன விடுங்கறல. யோ சொல்லியா எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? எப்படி என்ன கேள்வி கேட்கலாம்? சொல்லியா சொல்லு. ஐயோ இங்க இருந்த பேஷண்ட் என்னன்னா? இன்னல ராத்திரி வயிற்று வலி தாங்க முடியாம மாடியில இருந்து சாடி செத்து போச்சு. ஓ காட், அவனுக்கு நான் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு இருந்தேனே. பரவாயில்ல விடுங்க டாக்டர், ஒரு நாள் முன்னாடியே போயிட்டான். ஆனந்த், ராஜா இங்க வாங்கடா. என்னம்மா? ஐயோ இந்த அநியாயத்தை வந்து பாருங்கடா. இந்த கூத்த நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன்? சீக்கிரம் வாங்கடா. என்ன ஆச்சுமா? சீக்கிரம் வாங்கடா. என்னம்மா, என்னாச்சு? உங்க அப்பா மறுபடியும் போக விட ஆரம்பிச்சுட்டாருடா. அதுக்கே சத்தம் போற? இப்ப நாங்க கேக்குறேன் இரு. ஏண்டி என்னடி ஆச்சு? ஏன் இப்படி காட்டுக்கத்துல கத்துற? அப்பா செய்யறது செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்களா? எங்க கையை காட்டுங்க. அந்த கையை நீட்டுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ரெண்டு கையும் நீட்டுங்க. என்கிட்ட ஒரு பேஷண்ட்ல சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பிடிச்சா எப்படி? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? என்ன பாத்துக்கிறதுக்காக தானே உன்னை MBBS படிக்க வச்சேன். உங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்கு உன்னை மாட்டு வைத்தியம் படிக்க வச்சேன். என்ன மாடுங்கிறீங்களா? அப்பா உன்னை தப்பா சொல்லுவாராமா? நீ மாதா, அது கோமாதா. எங்க குலமாதா? ஐயா கொஞ்சம் அப்படியே இருங்க. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. என்னைக்கு இந்த குடும்பம் இதே போல சந்தோஷமா இருக்கணும். மனசுல தைரியமும் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம யாருக்கும் பயப்பட வேண்டாமா? அவன் தான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல, இன்னும் ஏமா கண் கலங்குற? என்ன அவமானப்படுத்தின ஒருத்தனை அடிச்சு உதைச்சதுனால ஒரு வாயை மூட முடியாதுடி. ஒவ்வொரு நாளும் தலையில வச்சுக்கிற பூவும் நெத்தியில வச்சுக்கிற குங்குமமும் இது எனக்கு சொந்தமா இல்லையாங்கிற சந்தேகத்தோடயே வச்சுக்கிறேன். என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. நாங்க மட்டும் என்னமா? அப்பா யாரு, எங்க இருக்காருன்னு தெரியாமே வளர்ந்துட்டோம். எப்ப அப்பாவை பத்தி கேட்டாலும் உன் கண்ணீர் தான் எங்களுக்கு பதிலா கிடைச்சிருக்கு. இப்போ அது சொல்லுமா, அப்பாவுக்கு என்னாச்சு? நீ எங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைனா இன்னைக்கு நீ சொல்லித்தான் ஆகணுமா? அப்பாக்கு என்னாச்சு சொல்லுமா? எதையும் புரிஞ்சுக்கிற வயசு உங்களுக்கு வரணும் தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா, பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரனா, ஒத்துமையான குடும்பம்னு பேர் எடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற கருணைவள்ளல் ராமநாதனோட சிட்பண்ட் கம்பெனியில உங்க அப்பா. நான் மேனேஜிங் டைரக்டர் சங்கர் தான் பேசுறேன். நாளை காலையில உங்க டெபாசிட் பண்ணி திருப்பி கொடுத்துறேன். ஓகே, கண்டிப்பா கொடுத்துறேன் சார். ஷூர். நாளைக்கு நிச்சயம் உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே, தேங்க்யூ. சங்கர், என்னடா ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு? இப்ப என்ன செய்ய போற? ராமநாத் சார் பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு. இன்னும் அவர் நம்புற? நீ திருந்தவே மாட்டியா? ஏய், ராமநாதன் சித்தப்படா, நீ என் ஃப்ரெண்டு. நான் சொந்தத்தை விட ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதிகமா மதிக்கிறவன். இந்த கம்பெனி ஓம் பேர்லயே ஆரம்பிச்சு செக்ல கையெழுத்து போற அதிகாரத்தை உன்கிட்ட எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இது மாதிரி மாட்டி விடுறதுக்கு தான். டேய், இனிமே நடக்க வேண்டியது யோசிப்போம். வெளியில கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. வந்து எதையாவது சொல்லு. பயப்படாம வாடா. நான் வாடா. யோ, நீங்க சீட்டி கம்பெனி நடத்துறீங்களா, சீட்டிங் கம்பெனி நடத்துறீங்களா? யோ, ஒவ்வொரு பைசாவும் ரத்த சிந்தி சம்பாரிச்சது. எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நீ நல்லாவே இருக்க முடியாது. ஊரா பத்திர வாங்க நினைச்சேன், நாசமா போயிடுவேன். வாங்கின பணத்தை கொடுக்க வக்கல உனக்கெல்லாம் ஏன் பேண்ட் ஷர்ட்? உங்க கோபம் எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளை காலையில் நான் எப்படியும் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். ப்ளீஸ். யோ, எத்தனை நாளைக்கு இதே பதில சொல்லுவேன்? நாளை காலைல பணம் வரல, நடக்கிறதே வேறயா. வாங்க போலாம். அப்பா, 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 சர்க்கஸ் கூட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லப்பா? எப்பப்பா கூட்டிட்டு போறீங்க?
நாளைக்கு போலாம். ஏங்க இவ்வளவு லேட்டு? வனஜா, கிரிஜா, அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. உள்ள போங்கம்மா. என்னங்க ஆச்சு? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? காலையில இருந்து வீட்டுக்கு யார் யாரோ போன் பண்றாங்க, என்னென்னமோ கேக்குறாங்க. ஏதாவது பிரச்சனையா? பெரிய பிரச்சனை. எங்க முதலாளி சிட் ஃபண்ட் பணத்தை வேற கம்பெனிக்கு யூஸ் பண்ணிட்டாரு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் திரும்ப வரல. நாளைக்கு காலையில டெபாசிட் பண்ணவங்களுக்கு பணம் திரும்ப தந்தாகணும். அப்படி தரலனா தலைமறைவா ஊரை விட்டு எங்கேயாவது போயிடும். இல்லைன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும். என்னங்க இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் சரியாயிடும். நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ சங்கர், நான் ராமநாதன் பேசுறேன். பணம் ரெடி ஆயிடுச்சு. நீ உடனே கிளம்பி இங்க வா. நான் உடனே வரேன். முதலாளி தான் போன் பண்ண. பணம் ரெடி ஆயிடுச்சா? என்ன உடனே வர சொன்னது. சாப்பிட்டு போங்க. வந்து சாப்பிடுறேனே. என் மனசுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நீங்க இப்ப போய் தான் ஆகணுமா? இதுல பயப்படுறது என்ன இருக்கு? நான் உடனே வந்துடுறேன். ஓகே. மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். யார் யாருக்கு கொடுக்கணுமோ காலையில கொடுத்துருங்க. சங்கர், என்னால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, மன்னிச்சுங்க. ஐயோ, என்ன சார் நீங்க? கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. இனிமே நோ ப்ராப்ளம். ஐ எம் சோ சாரி மிஸ்டர் சங்கர். எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாம் கடைசி நேரத்தில் கையை விரிச்சிட்டாங்க. நானும் இதை ஏற்பாடு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல டெல்லி போறேன். அதனால இந்த பணத்தை நீங்களே வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நாளைக்கு காலையில கொடுக்க வேண்டியவங்களை கொடுத்துருங்க. ஓகே? எஸ் சார். ராத்திரி நேரமா இருக்கிறதுனால இவங்களும் துணைக்கு வரட்டும். சித்தப்பா, நான் கூட பொறுப்பை சொல்றது நான்டா. இவங்களும் வரட்டும். ஓகே சார். ஏப்பா, டிக்கில இருக்கிற பணம் நனைஞ்சிடாத. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார். ஏமாந்ததெல்லாம் நாங்க தான். பணத்தை குடுக்கற மாதிரி கொடுத்து திரும்பி நீங்களே எடுத்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்க. சொல்லுங்க, என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? மறைச்சு வச்சேனா? இன்னும் கொஞ்சம் போனா உன் புருஷனை நான் கொலைய செஞ்சேன்னு சொல்லுவ போல இருக்க. இவ்வளவு செஞ்சு நீங்க அதையும் செஞ்சிருப்பீங்களோன்னு நான் பயப்படுறேன். பேசுனது போதும். இங்க முதல்ல வெளில போ. போறேன், போலீஸுக்கு போறேன். போ, அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் உங்க அப்பாவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. சட்டம் தண்டிக்கலைனாலும் சத்தியம் தண்டிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ராமநாதனை சட்டமும் தண்டிக்கல, சத்தியமும் தண்டிக்கல. சத்தியமும் சட்டமும் தண்டிக்காம இருக்கலாம், ஆனா அந்த ராமநாதனை நாங்க தண்டிக்கிறோமா? அப்பாவை பிரிஞ்சு நீ அனுபவிச்ச அதே வேதனைய அந்த ராமநாதனும் அனுபவிக்கணும். வாழ வேண்டிய வயசுல உன்னை வாழ விடாம தனிமரமாக்குனா அந்த ராமநாதனை நாங்க தனிமரமாக்கி அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வைக்கிறோம். இதையெல்லாம் நீங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்து சொல்லி இருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பொண்ணா பிறந்துட்டீங்களே, சபதம் அது இதுன்னு பேசி அனாவசியமா உங்க வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பொம்பளைங்க மனசு வச்சா சாதிக்க முடியாதது எதுவும் இல்ல. எங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சுக்கவும் தெரியும், அந்த ராமநாதனை பழி வாங்கவும் தெரியும். ராமநாதனுக்கு 2 பையங்க போல இருக்கு. ஆமா, ராஜா, ஆனந்த். இதுல அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்குவோம். நான் ஆனந்த் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன், நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்.